பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். அதாவது கோள்களில் நவக்கோள்களில் ராகு பகவானுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அது இந்த பக்தி ஒளியில நான் பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதாவது ராகு பகவானை வழிபட்டா எப்படி வழிபட்டா என்ன நன்மைகள் அப்படின்னு நான் ஜோதிடன் டிவியில் ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்கேன். அதை விட இன்னும் அதனுடைய சூட்சமங்களை இதில் விளக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறப்பாக ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ ராகுவை கும்புறதுனால, ராகு பகவானை கும்புறதுனால என்னென்ன காரியங்களை நம்ம கை கொள்ளலாம், என்னென்ன காரியங்கள் நமக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறது. ராகு பகவானை எப்படி கும்பிடணும், எப்போ கும்பிடணும், இவ்வளோதான் விஷயம். ராகு காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ராகு காலத்துல நீங்க தண்ணீர் கூட அருந்தக்கூடாது, உமிழ் நீர் எச்சில நீங்க விழக்கூடாது. டெய்லியும் ராகு காலம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் வருது இல்லையா? அப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உள்வாங்கக்கூடாது எதையுமே. தனக்குள்ள அதாவது இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது எல்லாம் கூடாது. ராகு காலத்துல செய்யக்கூடாதவைகள். சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுக்கு ராகு காலம் வரப்போதுன்னா அதுக்கு முன்னதாகவே இப்படி நீங்கள் பழக்கிக்கணும். உங்களை ராகு காலத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடணும். ராகு காலம் வந்துட்டா கரெக்டாக இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும். ராகு காலத்தில் இதெல்லாம் பண்ணணும். அதாவது ராகு காலத்தில் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் பேசுகிற விஷயங்கள பேசக்கூடாது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த விஷயத்த சொல்ல போகிறோங்கிற விஷயம் கூடாது. ஒரு கோர்ட்டு கேஸ் இதுக்கு போகிறோம், ராகு காலத்துக்கு உள்ள நுழையக்கூடாது போய். இதுதான் ராகு காலம். எதுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா, பயணம் மேற்கொள்வதற்கு சிறப்பு. அது ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. வெளியாகிற விஷயத்துக்கு போனால் ராகு காலம் சிறப்பு. எப்படி வயிறு பேருக்கு சாப்பிட்றதுக்கு ராகு காலம் பெஸ்ட்டு. அதே போல் துணி துவைக்கிறது, அதாவது நம்மிடம் இருந்து எதையெல்லாம் அகற்றணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு கடனை தீர்க்கிறது, அதே மாதிரி பகையை பிடிக்கிறது, அதாவது அவாய்ட் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாம் ராகு காலம் பெஸ்ட். ஏன்னா இது காற்று வேகமாக செல்லும் ராசி. உள்ளே போகிற விஷயம் பூரா பிரச்சனையாக வரும், வெளியே வர்ற விஷயம் பூரா சிறப்பாக இருக்கும். தொலை தூரம் போகிறது, கடல் கடந்து போகிறது, வெளிநாடு போகிறதுக்கு இதெல்லாம் ராகு பகவான் தான் அதிதேவதை. இன்னைக்கு ராகு பகவான் இப்போ நம்ம மீனராசியில் இப்போ இருக்கார், கடல் ராசியிலே இருக்கார். இப்போ வெளிநாட்டு போகிறது, ராகு பகவானை வணங்குறவங்க, ராகு திசை உள்ளவங்க, ராகு நல்ல நிலையில் உள்ளவங்கலாம் வெளிநாடு போனால் சிறப்பு. ஒரு விஷயம், ராகு பகவானை வணங்குறது நமக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். நம்முடைய முன்னோர்களை வணங்குவதற்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மாதம் போய் தர்ப்பணம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னா, ராமேஸ்வரத்துக்கெல்லாம் போகிறீங்கள, மறந்தவங்களுக்கு மாளிகை பட்சம்லாம் சொல்கிறாங்களே, இத்தனை விதமான நிறைய பேர் வாழ்நாளில் இந்த தவசமே கொடுக்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சிறப்பு என்ன தெரியுமா? ராகுவை வழிபட்டாலே உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கும். எழுதி வச்சுங்க, பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்ப ராகுவுடைய அதிதேவதையான துர்கை தான் ராகுவுடைய அதிதேவதை. அப்ப துர்கையை அதிதேவதை துர்கை. ராகு பகவான துர்கா கோயில்ல ராகு நவக்கோள்கள் இருக்க இடம் சிறப்புக்குரியது. இப்போ ஒரு இதாக சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு காரணத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ராகு பகவானை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடம். இப்போ நானே ராகு கால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. நான் சொந்தமாக ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் ஆலயம் கட்டினேன். எனக்கு 6ஆம் இட ராகு. அவர் ராகு எனக்கு அதுவும் பாக்கியாதிபதி சாரம் பெற்று 9, அதாவது சூரியனுடைய சாரம் பெற்று இருக்கவர். அப்போ எனக்கு ராகு ரொம்ப நல்லது தான் எனக்கு செய்வார். அது மட்டும் இல்லை, ரொம்ப இந்த மாதிரி எனக்குன்னு இல்லை, பொதுவாக இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார். அப்போ அந்த ஆலயத்தை நான் விஷ்ணு துர்கா ஆலயம் அமைக்கிறேன். ராகு எந்த ஐயருமே ஒத்துக்கொள்ளலை. சாஸ்திரப்படி நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. ராகு காலத்தில் தான் நம்ம இது பண்ணணும், பூஜை ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். யாரும் ஒத்துக்கல. அது சனிக்கிழமையில செய்யணும்னு சொன்னேன். ஏன்னா அது விஷ்ணு துர்கை என்பதால். ஆனால் நான் பிடிவாதமாக என்னுடைய சொந்தமாக நான் கட்டுறதுனால நான் அதிகாரம் செலுத்தி இப்படித்தான் பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சேன். இன்னைக்கு 17 ஆண்டுகள் ஆச்சு. சிறப்பாக பௌர்ணமி யாகம், சத்யநாராயண ஹோமம் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு.
அதே கோயில்ல இந்த நவக்கோள்களை தண்ணீர்ல இருக்க மாதிரி நான் அமைச்சிருக்கேன். நம்முடைய ஆலயத்துல சிறப்பு என்ன அப்படின்னா, விஷ்ணு துர்கா, ஏன்னா ராகுக்கு அதிதேவதை துர்க்கை. விஷ்ணு துர்கா 12 அடி, அதாவது 12 அடி 2 அங்குலம். அந்த விஷ்ணு துர்க்கைக்கு, கம்பீரமான விஷ்ணு துர்க்கைக்கு ஈசானியத்துல நவக்கோள் மேடை அமைச்சு, அரசமரம் அமைச்சு, அங்க வந்து தண்ணீர்ல இந்த நவக்கோள்கள் இருக்க மாதிரி, ராமர் இதுல பண்ணாரு இல்லையா, தேவிப்பட்டினத்துல, அந்த மாதிரி நம்ம கோயில்ல தமிழ்நாட்டுல 2வதாக தண்ணீரில் ராமருக்கு பிறகு தண்ணீரில் நவக்கோள்கள் அமைத்திருக்க இடம் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி விஷ்ணு துர்கா கோயில் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ராகு பகவான அவ்வளவு நான் வந்து வழிபட்டு இருக்கேன். அதான் முன்னோரு சாபமெல்லாம் போயிடும். ராகு பகவானை வழிபட அது எப்போ போகணும்னா, ராகு காலத்துல இதெல்லாம் தவிர்த்துட்டு எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து அந்த 1.5 மணி நேரம் எதையும் தண்ணி கூட குடிக்கூடாதீங்க. அப்படி இருந்து இந்த மாதிரி வந்து ஈசானியத்துல நவக்கிரக மேடை இருக்கக்கூடிய கோயில்ல ராகு பகவானை பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உளுந்து தானியம் இருக்கு இல்லையா, உளுந்து வச்சு விளக்கு போட்டு, நான் சொல்றது என்னன்னா, நீங்க தாராளமா தேங்காய் எண்ணெயில உளுந்து போட்டு விளக்கு ஏத்துங்க, இல்ல விளக்கெண்ணெயில உளுந்து போட்டு விளக்கு ஏத்துங்க, கர்ம வினை அகழும். இதுதான் உண்மை. அதனால ராகு இப்படி வழிபட்டீங்கன்னா அவர் என்ன செய்யணும், திடீர் பொருளாதாரத்தை கொடுப்பார். சம்மந்தமே இருக்காது. நம்முடைய துக்கத்தை உடனே, அதாவது துரித நிவாரணி துர்கான்னு சொல்லுவாங்க. ராகுவுடைய அதிதேவதை தான் அது. அது யார் மூலமா தீர்த்து வைக்கணும், ராகு பகவான் தான் இங்க வேலை செய்வார். நம்ம நவக்கோள்கள் இருக்கு. இப்ப தெய்வங்கள் எப்படி வேலை செய்யும், கிரகங்கள் மூலமா தான் வேலை செய்யும். நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும், அதாவது கிரகங்கள் மூலமாகவே நமக்கு எதுவுமே வந்து சேரும். அப்ப திடீர் தன வரவுகள், திடீர் யோகம், திடீர் முன்னேற்றம், அந்த திடீர் மகிழ்ச்சி, இத்தனையும் கைகூடுறது எல்லாமே ராகு தான். அப்ப ராகு பகவானை நாம் ராகு காலத்தில் இவ்வாறு வழிபட்டால், நான் சொன்னபடி என்ன வழிபட்டா நீங்க மிகப்பெரிய சிறப்பை எட்டலாம். அற்புதம், ஆனந்தம்.